ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா ஆந்திரா ஸ்டைல் உளுந்தப்பருப்பு பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் இங்கே 3/4 கப் அளவு உளுந்தப்பருப்பு, இது ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். 5 சின்ன சின்ன நாட்டு தக்காளி 5 சின்ன சின்னது, 10 காஞ்ச மிளகா, பெருங்காயம், உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி, கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ சீரகம், தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுந்தப்பருப்பு, சீரகம், எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம இங்கே ஒரு பாண்டிலில் 1 டேபிள் ஸ்பூனோட எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு தனியா, அப்புறம் காஞ்ச மிளகா அதிலே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் இந்த அளவு ஃப்ரை ஆன போதும் இப்போ எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போது அதே கடாயிலேயே உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு தீரத்துக்கு விடாதீங்க, நல்லா சிம்லேயே வச்சு கலரு ஸ்மெல்லு வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கை விடாத வறுத்துட்டுருங்க பருப்பு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக கலர் வந்தால் போதும். இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுன்னுடலாம் நம்ம. இப்போ அந்த பருப்பு மேலேயே தகுந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா இல்லைன்னா கருகிடும், அது கலர் சேஞ்ச் ஆகாத இருக்கும். இப்போ அதே பாண்டிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு தக்காளி அதிலே போட்டுக்கோங்க. தக்காளி அதிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி கூடவே ஒரே ஒரு சிட்டிக்காவில் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இந்த பச்சடிக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி எவ்வளோ வதங்கினா அவ்வளோ நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு வதங்கினா போதும் தக்காளி. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு சைடில் வச்சு ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாம் அதில் போட்டுட்டு புளி கூட அதிலே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு மெசஞ்சால் போதும். இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். தாளிச்சிக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச கடுகு, உளுந்தப்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாலாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போ அதிலே ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கூட போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆந்திரா ஸ்டைல் உளுந்தப்பருப்பு பச்சடி ரெடி ஆகிருக்கு. இது நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க, ஏன்னா உளுந்தப்பருப்பு கொஞ்சம் கெட்டியாகிடும். நீங்கள் இது சாதத்து கூட, சப்பாத்தி, தோசை கூட எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 2 நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், ரொம்ப நாளெல்லாம் இருக்காது. இதே மாதிரி எங்கள் சேனல் பார்த்துன்னு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி.